தன்னையும் சரி, தன்னை சார்ந்தவங்களையும் சரி, அவங்களோட உடைமைகளையும் சரி நண்டு போல் இறுகி பற்றிக்கிட்டு பாதுகாக்கக்கூடிய தன்மை கொண்டவங்க கடகராசி அன்பர்கள் நீங்கள். தாயுள்ளம் இருக்கும், மற்றவங்களுக்காக விட்டு கொடுக்கக்கூடிய மனப்பான்மை சிறப்பான குணமாக இருக்கும் உங்ககிட்ட. கடகராசி சந்திரன் அதிபதியாக கொண்டது. பெரும்பாலும் மென்மையான உணர்ச்சி வசப்படக்கூடிய தன்மை இருக்கும். அதீத பாசம் எல்லோர் மேலேயுமே காட்டுவீங்க. இப்படிப்பட்ட உங்களுக்கு இந்த மாதத்தின் கிரக அமைப்பால் என்ன மாதிரியான மாற்றங்கள் உண்டாகிருக்கு, அந்த மாற்றம் சாதகமான பலனை ஏற்படுத்துதா பாதகமான விளைவை ஏற்படுத்துதா அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். சந்திரன் அதிபதியாக நீங்கள் கொண்டதுனால வெள்ளிக்கிழமையில் அன்னையின் வழிபாடு செய்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பான உயர்வை ஏற்படுத்துங்க. உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் எந்த ஒரு அம்மன் ஆலயம் இருந்தாலும் சரி, வெள்ளிக்கிழமையில் நெய் தீபம் ஏற்றி அம்மன் வழிபாட்டை தொடர்ந்து செய்யுங்க. நன்மை, நல்ல ஒரு உயர்வு இது உங்களோட வாழ்க்கையில் கட்டாயம் சேரும். எல்லா வகையிலுமே அன்னையின் அருளால் சிறப்பான உயர்வு பெற்று நலமுடன் வாழ உங்களுக்கு வாழ்த்துக்களையும் உங்களுக்காக அன்னையிடம் நாங்கள் பிரார்த்தனையும் செஞ்சுக்கிறோம். பெண் தெய்வ வழிபாடு கடகராசிக்காரங்களுக்கு சிறப்பான உயர்வையும் மாற்றத்தையும் ஏற்படுத்தும் வழிபாடு. இந்த பதிவு பார்த்துட்டு இருக்க நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச பெண் தெய்வத்தின் பெயரை 3 முறை சேனல் கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். அப்படி பண்ணும்போது ஒரு பிரார்த்தனையை மனசார நினச்சிட்டு பண்ணுங்கள். அந்த பிரார்த்தனை விரைவில் உங்கள் இஷ்ட தெய்வத்தின் அருளால் நடக்க உங்களுக்கு வாழ்த்துக்களையும் உங்களுக்காக உங்கள் இஷ்ட தெய்வத்திடம் நாங்கள் பிரார்த்தனையும் செஞ்சுக்கிறோம். சரி, வாங்க நம்ம இப்போ இந்த மாதத்தின் கிரக அமைப்பெல்லாம் என்ன மாதிரியான மாற்றங்கள் நீங்கள் பெற போகிறீங்க அப்படிங்கிறத தொடர்ந்து விரிவாக பார்க்கலாம். சூரிய பகவான் மீன ராசியிலிருந்து மேச ராசிக்கு பயிற்சியாகி வரக்கூடிய ஒரு நிகழ்வு தான் சித்திரை 1. சித்திரை மாதம் ரொம்பவுமே விசேஷமான ஒரு மாதம். பாபாவை வருட முதல் மாதம் தான் இந்த சித்திரை. பரபவ வருடத்தில் நீங்கள் செய்கிற எந்த ஒரு விஷயங்களுமே நன்மைகளை ஏற்படுத்தும். சித்திரை மாதம் 2026 இந்த பராபவ தமிழ் புத்தாண்டு பிறந்திருக்கு இல்லையா? இப்போ இந்த ஒரு காலகட்டத்தில் உங்கள் குடும்பம், தொழில், வேலை தொடர்பாக என்ன மாதிரியான மாற்றங்களை சந்திக்க போகிறீங்க அப்படிங்கிறதையும் நாம் இப்போ விரிவாக பார்க்கலாம். இந்த கடகராசிக்காரங்களுக்கு இந்த சித்திரை மாதத்தில் கர்மஸ்தானத்தில் கர்ம அதிபதி சஞ்சாரம் செய்கிறாரு. உங்களுடைய பணிகளை சிறப்பாக செய்ய உதவிகரத்தையும் மேலதிகாரிகள் கிட்டேருந்து நல்ல பேரையும் நீங்கள் பெறக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த ஒரு அமைப்பு உருவாகியிருக்கு. அதிகாரத்தை மேம்படுத்தக்கூடிய சில முக்கிய பொறுப்பு உங்களுக்கு கிடைப்பதற்குமே வாய்ப்பு இருக்குது. உங்களுடைய கௌரவம், ஆளுமை திறன் இப்போ உயர்ந்து காணப்படும். புதிய பொறுப்பு ஏற்படவுமே வாய்ப்பு இருக்குது. உங்களுக்கு கொடுக்கப்பட்ட வாய்ப்பு சரியாக நீங்கள் பயன்படுத்திக்கணுங்க. அப்படி பயன்படுத்திக்கிட்டால் நன்மையை கண்டிப்பாக நீங்கள் பெறுவீங்க. ஆரோக்கியம் தொடர்பாக இருந்த மனக்குறை தீருது. இந்த மாதத்தில் உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கை மற்றும் வேலை இது தொடர்பான பொறுப்புகளை சமநிலையிலும் நீங்கள் இப்போ பேணுவது உறுதிப்படுத்துது. கவனமாக இருந்தால் எல்லாமே நல்லதாக இருக்கும். புத்தி கூர்மை ஏற்படுது. உங்களோட இல்லத்தில் திருமணம் போன்ற சுப காரியம் அடுத்தடுத்து நடக்க நிறையவே வாய்ப்பு இருக்குது. அசையும் அசையா சொத்து சேர்க்கையும் இருக்குது. அதே போல் உங்களை தேடி ரொம்ப நாளாக நீங்கள் காத்துட்ருக்க ஒரு நல்ல செய்தி விரைவில் சேரும். இந்த மாதம் ஆளுமை திறன் அதிகரிக்கக்கூடிய ஒரு காலகட்டம். பிள்ளைங்க வெளியூர் வெளிநாட்டில் உயர்கல்வி படிக்கக்கூடிய அமைப்பும் வருது. எடுத்த காரியத்தில் ஜெயம் வரும். தொட்ட காரியம் துளங்கக்கூடிய அற்புதமான காலகட்டம் இந்த மாதம். கடகராசிக்காரங்க பெரும்பாலும் இந்த புது வருடத்தில் காளஹஸ்தி சென்று வழிபடுவது ஏற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய அமைப்பை உண்டாக்கும். நேரம் கிடைக்கும் போது டைம் எடுத்து குடும்பத்தோட காளஹஸ்தி சென்று வழிபாடு செய்கிறது சிறப்பானதாக இருக்கும். தொழில், குடும்பம், வியாபாரம், பணவரவுல ஏற்றம் இந்த மாதிரி நன்மைகளை பெற காளஹஸ்தி சென்று நீங்கள் சனி பகவானை வழிபடுவதால் நன்மையும் நல்ல ஒரு உயர்வையும் கண்டிப்பாக எல்லா வகையிலுமே பெற முடியுங்க. இந்த ஒரு வாய்ப்பு கிடைக்குது அப்படின்னா அதை தவற விட்டுறாதீங்க. இதை பயன்படுத்திக்கிட்டு நன்மையை பெறக்கூடிய யோகத்தை அடையலாம். கடமை உணர்வு நிறைஞ்சவங்களாம் கடகராசிக்காரங்க இருப்பீங்க. இந்த சித்திரை மாதத்தில் தனஸ்தான அதிபதி சூரியன் தொழில்ஸ்தானத்தில் உச்சம் பெற்று சுக்கிரனோடு சேர்க்கை பெறுறாரு. தொழிலில் இது வரைக்கும் நிறைய தடைகளை சந்திச்சுட்டு வந்த காலகட்டம் மாறி தொழிலில் தடைப்பட்ட எல்லா இன்பங்களுமே இப்போ துளிர்விடும். துன்பம் மறையும், இன்பம் ஆரம்பிக்கும். மனக்குழப்பம் நீங்கி தெளிவாக சிந்தித்து செயல்பட்டீங்களோ நன்மையை பெறலாம். மொத்தத்தில் ஒரு ஆறாவாரம் நிறைஞ்ச சித்திரை மாதம் அப்படிங்கிறதுல எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது. உங்களுக்கு இந்த ஒரு காலகட்டத்தில் பாருங்கள், நல்ல ஒரு தன்னம்பிக்கை அதிகரிக்குது, நினைவாற்றல் உயருது, பகலிரவு பாராமல் உழைச்சி எல்லா வசதிகளையுமே நீங்கள் இப்போ பெறக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த புது வருடம் அமைஞ்சிருக்கு. எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரி வர்றதுக்கு முன்னாடியே நீங்கள் அதை தெரிஞ்சு செயல்படுவீங்க. சோதனையை கூட சாதனையை மாற்ற முடியுங்க. உங்களுக்கு தேவையான நிதி உதவி கரெக்டான நேரத்தில் கரெக்டான இடத்துல சேரும். வியாபார விரிவாக்கம் செய்யணும், தொழிலை மேம்படுத்தணும் அப்படின்னு நினச்சவங்களுக்கெல்லாம் வங்கியிலிருந்து கூட கடன் உதவியை பெறுவதற்கான வாய்ப்பு உண்டாகும். பிள்ளைங்களோட நடவடிக்கை மகிழ்ச்சி தரும். இதுக்கு முன்னாடி உங்களோட சொல்படி கேட்டு நடக்காத குழந்தைங்க கூட இப்போ உங்களோட சொல்படி கேட்டு நடப்பாங்க. இதே மனசுக்கு ஒரு ஆறுதலாகவும் இருக்கும், ஆதரவாகவும் இருக்கும். சில மாதத்தில் நிகழக்கூடிய குரு பயிற்சி இந்த கடகராசிக்கு
நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கும். அதோட ஆரம்பம் இப்போலேருந்து தெரியும் பாருங்கள். சந்தர்ப்ப சூழ்நிலையால் பிரிஞ்சு போன உண்மையான உறவை உங்களோட வந்து சேரும். பிரிஞ்ச குடும்ப உறவுகளின் வருகை ஆறுதலையும் சரி நிம்மதியும் சரி இப்போ தரும். நிறைய விருந்து உபச்சாரத்தில் கலந்துக்கிற மாதிரியான வாய்ப்பு இருக்குங்க. உங்கள் வீட்லேயும் சரி, இல்லைன்னா உங்கள் சொந்த பந்த வீட்லேயும் கூட சரி, சுப நிகழ்ச்சிகள் நிறைய நடக்கும். குடும்பத்தில் நிம்மதி சந்தோஷம் வர ஆரம்பிக்கும். ஆடம்பர விருந்து உபச்சாரங்கள் சுப நிகழ்ச்சியில் நடந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு இருக்குது. அதுவும் ஒரு சில கடகராசிக்காரங்களுக்கு பாருங்கள், இப்போ ஆடை ஆபரண சேர்க்கை நல்லா இருக்குது. அலங்கார பொருட்களால் வாங்கி வீட்டை அலங்கரிப்பீங்க. சிலருக்கெல்லாம் பாருங்கள், மருமகள் வரக்கூடிய அமைப்பு இருக்குது. அதாவது உங்கள் பிள்ளைங்களுக்கு சுபகாரியம் நடக்கும். சுபகாரிய செலவுமே வரக்கூடிய வாய்ப்பு தான் இது. குழந்தைங்க பாக்கியம் இல்லாதவங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கக்கூடிய அமைப்பும் இருக்குது. விவாகரத்து வழக்கு சாதகமாக மாறும். உங்கள் தாயின் உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் அதிகமாக கவனம் செலுத்துங்க. தொழிலால் அலையிறவங்க நேரத்துக்கு நேரம் சாப்பிட முடியாது போல் இருக்கும். ஆனால் அப்படி மட்டும் இருக்காதீங்க. நேரத்துக்கு சாப்பிடுங்க, நல்லா தூங்குங்க, நிறைய தண்ணி குடிங்க. வைத்தியத்தால் உடல் உபாதைகள் எளிதில் கட்டப்படும், பயப்பட தேவையில்லை. நிலுவையில் இருக்கக்கூடிய வழக்குமே சாதகமாக மாறும். சாதகமான தீர்ப்பு கிடைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. இது வரைக்கும் நீங்கள் பட்ட கஷ்டத்துக்கு இந்த மாதம் பலன் கிடைக்கும். ரொம்ப வருஷமாக திருமண தடையை சந்திச்சுட்டு வந்த கடகராசிக்காரங்களுக்கு இப்போது திருமணம் நடப்பதற்கான வாய்ப்பு, நல்ல வரன் கிடைக்கும். ஒரு சிலருக்கு சட்ட சிக்கலான 2ஆம் திருமணம் கூட நடக்கும். அதே போல் சடங்கு சம்பிரதாயத்தை கடைபிடிக்காத காதல் கலப்பு திருமணம் கூட நடக்குங்க. பெற்றோர் சம்மதத்தோடு இந்த திருமணம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உங்களோட அன்பு எல்லோருக்குமே புரியும். மாணவிகளோட கல்வி முன்னேற்றம் சிறப்பாக இருக்கும். கல்வியில் சாதனை படைக்கக்கூடிய ஒரு சிறப்பான நல்ல ஒரு காலகட்டமாக இந்த மாதம் அமைஞ்சிருக்கு. பொருளாதாரத்தை பொறுத்த வரைக்கும் 4ஆம் இடத்துல சுகஸ்தானத்துக்கு குரு பார்வை வருது. ஒரு பார்வை கிடைக்கிறதுனால பொருளாதாரத்தில் மிகப்பெரிய மாற்றம் வரும். பணப்புழக்கம் சரளமாக இருக்கும். சொல்லப்போனால் உங்களுக்கு இது ஒரு தன்னிறைவு ஏற்படக்கூடிய காலகட்டமாக அமைஞ்சிருக்கு. பணவரவில் இருந்த தடை தாமதம் சீராக மாறுது. எதிர்பாராத தனவரவு உங்களுக்கு உண்டாகும். இந்த தனவரவால் மன மகிழ்வை நீங்கள் பெற போகிறீங்க. கடன் பிரச்சனையிலேருந்து முழுமையான நிவாரணம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. கொடுக்கல் வாங்கல நிலவிய சிக்கல் தீரப்போகுது. பணப்பற்றாக்குறை உங்களை விட்டு நீங்குது. வங்கியில் உபரித்தொகை சேமிப்பும் உயருது. கறந்த சேமிப்பு வளரும். அடமான நகை சொத்து மீண்டும் வந்து சேரும். கடன் வாங்கியாச்சும் பாருங்கள், சொந்த வீடு வாகன யோகம் அமைப்பீங்க. ஒரு சிலரில் வச்சுருக்கிற பழைய வாகனத்தை மாற்றிட்டு புதுசாக வாகன சேர்க்கையில் ஈடுபடுவீங்க. இந்த கடகராசிக்காரங்களுக்கு இந்த மாதம் கண்டிப்பாக ஏதாவது மாற்றம் வரும். தொழில், வேலை, வியாபாரம், வீடு மாற்றம், இந்த மாதிரி ஏதாவது ஒரு சின்ன மாற்றமாச்சும் ஏற்படுங்க. பெண்களை பொறுத்த வரைக்கும் இந்த தமிழ் மாத பிறப்பு மகிழ்ச்சியை தரக்கூடிய ஒரு அமைப்பை ஏற்படுத்துது. குடும்ப உறவுகளால் ஒற்றுமை அதிகரிக்கும். நிம்மதி வரும். வாக்கு வன்மையால் நன்மையை நீங்கள் பெறுவீங்க. குடும்பத்தில் இருக்கிறவங்க உங்களோட பேச்சுக்கு கட்டுப்படுவாங்க. முன்னாடிலாம் உங்கள் பேச்சை சரியாக காது கொடுத்து கூட கேட்டிருக்க மாட்டாங்க. அதுவே உங்களுக்கு ஒரு மன அழுத்தத்தை கொடுத்துட்ருக்கும். சொல்லுக்கு ஒரு ரெஸ்பான்ஸ் இல்லை, காது கொடுத்து கூட கேட்கல அப்படின்னு நினச்சிட்டு இருந்த உங்களுக்கு உங்களோட பேச்சுக்கு மதிப்பு மரியாதை மட்டும் இல்லைங்க, உங்களோட பேச்சுக்கு கட்டுப்படக்கூடிய சூழல் இப்போ உருவாகிருக்கு. அதனால் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, குடும்பத்தில் இருக்கிற எல்லோரையும் அனுசரித்து போங்க. இந்த அனுசரித்து போகிறதுனால நன்மையும் நல்ல ஒரு உயர்வை நீங்கள் எல்லா வகையிலுமே பெறலாங்க. அதனால தான் வாக்கு வன்மையால் நன்மையை பெறுவீங்க. குடும்பத்தில் ஒரு சந்தோஷமான சூழல் உருவாகுது. குடும்பத்தில் இருக்கிற எல்லோரையும் அனுசரித்து போகிறது நல்லது. ரொம்ப நாள் குழந்தை பாக்கியத்துக்கு எங்களுக்கு குழந்தை பேர் கிடைக்கும் யோகமும் இருக்குது. இந்த சித்ரா பௌர்ணமியில் உங்கள் குலதெய்வ வழிபாடு கண்டிப்பாக செய்யுங்க. நன்மைகளை பெறலாம். வரக்கூடிய பலன்கள் இரட்டிப்பாக பெறலாம். வாகன யோகம் நல்லாயிருக்கு. ஆரோக்கியத்திலும் பெருசாக குறைபாடு இல்லை. அப்படி குறைபாடு இருந்தாலுமே சீராக இருக்கும். சின்ன சின்ன உடல் உபாதை வரலாம். கவனமாக இருக்கிறது நல்லது. கணவன் மனைவி ஒற்றுமை அதிகரிக்குது. உற்றார் உறவினர்கள் கிட்ட நிலவி வந்த மனஸ்தாங்கம் மறையுது. தாய் வழி சொத்து கிடைக்கிறதுல கொஞ்சம் காலதாமதம் வரலாம். வீட்டு கடன் அடைச்சி நிம்மதி பொறுப்பிச்சு விடுவீங்க. அதிர்ஷ்டம் தொழில் மூலம் நல்ல ஒரு பணவரவு லாபம் உண்டாகுது. வராத கடனையுமே வசூல் பண்ணிடுவீங்க. கடன் சுமை குறையும் பாருங்க. சேமிக்க தொடங்குறது ரொம்ப ரொம்ப நல்லது. எல்லா வகையிலுமே திருப்பு முனையான மாதமாக இந்த ஒரு மாதம் அமையுது.
உங்களுடைய தொழிலுக்கு தேவையான பணப்புழக்கம் சரளமாக கிடைக்கும். கடன்லேருந்து தத்தளித்து மீண்டு வரக்கூடிய அமைப்பு இது. கலைத்துறையில் உள்ளவங்களுக்குமே சிறப்பான வளர்ச்சி ஏற்படுது. படப்பிடிப்பு, கலை நிகழ்ச்சிக்காக நீங்கள் கடல் கடந்து செல்லக்கூடிய வாய்ப்பு கூட வரும். பெரும்பாலும் இப்போ ஏற்பட்டிருக்கக்கூடிய அமைப்பு கடகராசிக்காரங்களுக்கு சிறப்பான உயர்வு, நன்மை ஏற்படுத்தக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறதுனால பயப்படாமல், தயங்காமல் எந்த ஒரு விஷயத்தையும் சிறப்பாக துணிஞ்சு செய்யுங்க. நன்மை, நல்ல ஒரு உயர்வு எல்லா வகையிலுமே பெறுவீங்க. என்ன கடகராசி அன்பர்களே, இந்த பதிவு நீங்கள் பயன்பெறக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்கும்னு நினைக்கிறோம். இந்த பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். உங்களுடைய நண்பர்கள் கடகராசியாக இருந்தால் அவங்களுக்கும் இந்த பதிவை ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு கூட வர பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற பதிவுகள் உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் மூலம் உங்களை வந்து அடையும் அப்படிங்கிறத தெரிவிச்சுக்கிறோம். தொடர்ந்து பார்த்தமைக்கு நன்றி நேயர்களே.